எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று உங்களிடம் கேட்க வரவில்லை. உங்களுக்கு வாய்ப்பளிக்க என்று நீங்க மக்களிடம் போய் கேளுங்கள். ஏனென்றால் உங்களில் ஒருவர் தான் உங்களின் வேட்பாளராக நான் நிற்கிறேன். தளபதி மக்களின் ஒருவராகத்தான் என்னை நிறுத்தியிருக்கிறார். எனக்கு வாய்ப்பளித்து நீங்கள் வெற்றி பெற செய்தால் நீங்கள் அத்தனை பேரும் சட்டமன்ற உறுப்பினராக இந்த பகுதியில் செயல்படுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். போலி சட்டமன்ற உறுப்பினராக அல்ல, உண்மையான மக்கள் சேவை கொண்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாம் அனைவரும் பணியாற்றுவோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பகுதியில பார்த்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ரோட்ல ஜல்லி பறிக்கிற வேலையெல்லாம் செய்வாங்க. அரசியல்வாதிங்க ரொம்ப அதை கரெக்டா செய்வாங்க. ஏன்னா தேர்தல் வரும் காலத்துல அவங்க ரோடு போடுறது, ஜல்லி போட்டு விட்டுறது, அடுத்து வந்தா நாங்க செய்வேன்னு சொல்றது, அதெல்லாம் பார்த்தேன். சரி, இந்த பகுதியில ஏன்டா அது செய்யல அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. இங்க இருக்கும் அனைத்து வாக்காளர்களும் நம்முடைய தமிழக வெற்றி கழகமான வெற்றி சின்னம் விசிறுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்று அவர்களே முடிவு செய்து விட்டார்கள். கண்டிப்பாக அது நடக்கும். உங்களில் ஒருவனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, தளபதியின் தொண்டனாக, தளபதியின் உண்மையான விசுவாசியாக உங்கள் முன்னாடி நான் நின்றிருக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் பணத்தில் ஒரு ரூபாய் தொடாத உண்மையான நேர்மையான சட்டமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் என்று உங்களிடம் வாக்குறுதி அளிக்கின்றேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்காமல் நமக்காக, உங்களில் ஒருவனுக்காக நீங்கள் வாய்ப்பு மக்களிடம் கேட்டு அனைவரையும் வெற்றி சின்னமான விசில் சின்னத்துக்கு வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சுடுகாடு கூட எங்களுக்கு பிரச்சனை தான். எல்லா இதுமே அண்ணா நகர் ரொம்ப ஒரு இதா கட்டி இருக்குதான். முன்னேறாம இருக்குது இந்த அண்ணா நகர் சுற்றுறாங்க தான். சரிமா, கண்டிப்பா தளபதி தலைமையில் ஆட்சி அமர்ந்தவுடன் 100% நான் இல்ல, நம்ம எல்லோரும் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக துரிதமாக மக்களுக்கு உடனடியாக தீர்வாக சாலை வசதி, குடிநீர் வசதி, தளபதி அறிவித்திருக்கிற அத்தனை நலத்திட்ட உதவிகளும் 1 மாதம் 2 மாத காலத்துக்குள் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன்.